நாகமானுக்கு தேவை அவன் வியாதி சுகமாகணும், எல்லாமே இருந்துச்சு அவனுக்கு. அவனுக்கு என்ன இருந்துச்சு? நாகமான் என்கிறதான அதிபதிக்கு, ஒரு ஆர்மி ஆபீசருக்கு எல்லாமே இருந்துச்சு. பணம் இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, மனிதர்கள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனா அவனுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அவன் சரீரத்தில் இருக்கிற குஷ்டரோகம் மாற்றப்பட வேண்டும். அவன் தேவையை கர்த்தர் சந்திச்சு, தம்பி நீ இம்மைக்காக கர்த்தரை தேடாதப்பா, நீ வந்து நித்தியத்துக்காக, ஆத்மாவுக்காக, அழிவில்லாத அந்த ஜீவனுக்காக நீ கர்த்தரை தேடுன்னு சொன்னாரா? சொல்லல. அவன் தேவையோடு கர்த்தரை தேடி வந்தான். அவன் தேவைகளை சந்திக்கிற இடம் தேவ சமூகம்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லி அனுப்பிச்சிச்சு இல்ல. அந்த சிறுவன் சொல்லிச்சு, ஐயா நீங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டீங்க, உங்க வியாதி சுகமாகல, உங்க குஷ்டம் உங்க சரீரத்தை விட்டு நீங்களே, நீங்க வந்து பயங்கர பணக்காரர், நல்ல செல்வம் இருக்கு, ஆனா கவனிங்க, எந்த மருத்துவராலும் உங்களுக்கு குணமாக்க முடியல, ஆனா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்க வியாதி சுகமாகும். என்ன சொன்னாச்சு அந்த அம்மா, அந்த பொண்ணு? ஒரு இடத்துக்கு. உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி என்னைக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? யாராவது வியாதியோட கஷ்டத்தோடு இருந்தாங்கன்னா உங்க பிள்ளைங்க பேசும்போது சொல்லுமா, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, நீங்க ஆண்டவரை தேடுங்க, இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரு சிஸ்டர், நீங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க, நாங்க ஆராதிக்கிற இயேசப்பா எல்லாத்தையும் சுகமாக்குவாரு. உங்க பிள்ளை சொல்லுமா? சொல்லுமா? என்னைக்காவது சொல்லியிருக்கா? உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துக்கிறீங்களா? நீங்களே சொல்றது கிடையாது, எப்படி உங்க பிள்ளைங்க சொல்லும்? உங்க பிள்ளைங்க சாக்லேட்டுக்கும் அதுக்கும் சண்டை போடுறது, அவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை கொடு, இதை கொடு, அது கோடு, இது கோடு. என்னைக்காவது கர்த்தருக்காக சொல்லி கொடுத்துக்கிறீங்களா? சொல்லி கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்கு மேல நீங்க அன்புள்ளவர்கள் என்று அர்த்தம்.